இப்ப இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே சினிமா துறையில பல அவதாரங்கள் எடுத்து இருக்காங்க. பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அவதாரங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஆர்யாவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி பல அவதாரங்கள் எடுக்க தொடங்கியிருக்காரு. அதோடைய முதற்படி தன்னுடைய தம்பி நடிச்ச படமான படித்துறை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சாரு. அந்த படம் என்ன ஆச்சு ஏது அப்படிங்கிற விவரம் யாருக்கும் தெரியாது இது வரைக்குமே. அடுத்தபடியா இவருடைய அவதாரம் என்ன அப்படின்னா, விநியோகஸ்தர்களுடைய உரிமையை வாங்குறது. அதாவது இவர் நடிச்ச இரண்டாம் உலகத்தோடைய மலேசியா, சிங்கப்பூர் உரிமைகளை இவர் தான் வாங்கினாரு. படம் ஓடாததால இதுல பயங்கரமான நஷ்டம் இவருக்கு ஏற்பட்டுச்சு. தன்னோட சம்பளத்தை விட அதிக அளவுல இவருக்கு செலவாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி லாப நஷ்டங்கள்லாம் பார்க்கணும், அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நிறைய முயற்சிகள் எடுக்க போறாராம். நல்ல கதைகள் இருக்கிற படம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் தயாரிப்பாளரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஸ் என்கிற பாஸ்கரன் எடுத்த நம்ம இயக்குனர் ராஜேஷோடைய அடுத்த படத்தை இவர் தயாரிப்பாரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது முழு அதிகாரப்பூர்வமா நமக்கு கிடைக்கல.